அப்புறம் நம்மளுடைய டாஸ்க் நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டே டாஸ்க் செப்டம்பர் 4. ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் டேஷ்போர்டில் செப்டம்பர் 4 அப்படிங்கிறது அந்த 4/9/2024 அப்படிங்கிறது ஷோ ஆகுது அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டாஸ்க் பேஜ் ஓப்பன் ஆகும். மற்றவங்க எல்லாம் ஓப்பன் ஆகாது. மற்றவங்களாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இன்கேஸ் இன்னைக்கு டேட் போட்டிருந்தது பட் ஒர்க் இன்னைக்கு ஃபுல் டே வரவே இல்லை அப்படின்றதுனால நான் ஒர்க் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் அடுத்த நாள் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட், நாளைக்கு யாருக்கெல்லாம் டாஸ்க் டேட் அவங்களுக்கு ஷோ ஆகும், இன்னைக்கு டேட் வந்தவங்களுக்கு ஷோ ஆகும், இவங்களாலே பண்ண முடியும். இன்னைக்கு நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டா அடுத்த நாள் டாஸ்க் மறுபடியும் அடுத்த நாள் பண்ண போறோமா கிடையாது. 3 நாளைக்கு 3 days ஒன்ஸ் தான் நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ அதனால இன்னைக்கு பண்ண முடியல, அடுத்த நாள் கூட பண்ணலாம். பட் நீங்க என்னைக்கு சப்மிட் பண்ணீங்களோ அதுல இருந்து 3 days அப்புறம் தான் மறுபடியும் அடுத்த டாஸ்க் நீங்க பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்க டாஸ்க் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த 50 to 20 days அப்படிங்கிறது நம்ம பண்ற ஒர்க்குனால எந்த ஒரு இன்கமும் வராது கம்பெனிக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஏன் இன்கம் கொடுத்து அதை பண்ண சொல்றோம்னா, நாம அந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ண போற ஒர்க் எல்லாம் மற்ற கம்பெனிகளோட ஒர்க், அந்த ஒர்க்கில் போய் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண போற எல்லா ஒர்க்கும் இந்த 15 days அந்த டெமோ நம்ம பார்த்துருவோம். எல்லாருக்குமே இங்க மாறிக்கிட்டே இருக்கும் டாஸ்க். ஸோ மேபி இது ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் யாராச்சும் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா வேற டாஸ்க் கூட மாறி இருக்கலாம். பட் எந்த டாஸ்க்கா இருந்தாலும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இருக்கும், அதுக்கான வீடியோ இங்க இருக்கும். அதை பார்த்துட்டு நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளவு நாளா கேட்டீங்களோ இல்லையோ, இனிமேல் கரெக்டா கேட்டா மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பா உங்களால ஒர்க் பண்ண முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ஒர்க் பண்ண முடியல, அடுத்த நாள் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டாஸ்க் 3 நாளைக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ரைட், இது ஒன்லி டெமோ ஒர்க் தான். அதனால சும்மா இந்த டாஸ்க் எப்படி பண்ணணும், நம்மளுடைய ரெகுலர் ஒர்க் எப்படி இருக்கும்ன்றதுக்காக வேற ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ ஏதோ ஒன்று தான் கொடுத்து உங்களுக்கு இந்த டெமோ பீரியட்ல ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால இதுதான் நம்ம ஒர்க்கா, இந்த வெப்சைட்ல தான் போய் பண்ணணுமா அப்படிலாம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இது ஒன்லி ஃபார் டெமோ பர்பஸ் மட்டும் தான். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒன்று ஓகே அப்படிங்கிறத பார்த்தலாம். நமக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி சொல்றாங்க, இல்லை எனி ஒன் ப்ரௌசர். நம்ம ஆல்ரெடி கூகுள் க்ரோம் ஓப்பன் தான் வச்சிருக்கோம், லாகின் பண்ணி தான் வச்சிருக்கோம். இதில் நம்ம பண்ண வேண்டியது Amazon.in வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா, Amazon.in இந்த வெப்சைட்குள்ள போகணும். அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ண சொல்றாங்க. அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ண சொல்றாங்க. ரைட், அந்த ப்ராடக்ட்டோட URL காப்பி பண்ணிக்க சொல்றாங்க. இதுதான் இந்த வீடியோலையும் கீழே கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ ப்ராடக்ட்டோட URL காப்பி பண்ணிக்கணும். ரைட், முடிஞ்சதா? ஸோ Amazon வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணணும். Amazon வெப்சைட்டுக்கு பதிலாக என்கிட்ட மொபைல் அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கூடாது. Amazon வெப்சைட் தான், கூகுள் க்ரோம்ல தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்க டாஸ்கே அதுதான். நாம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா. இப்போ என்ன பண்ணலாம், இங்க இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு புதுசா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை போய் நம்ம Amazon அப்படிங்கிறத இங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த டூல் பார்லாம் மேல இருக்கும், ஒரு சிலருக்கு கீழே இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க, இங்க Amazon அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. நீங்க வந்து பாருங்க Amazon.in அப்படிங்கிறது அஃபிஷியல் வெப்சைட். நீங்க வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க. Amazon.in இருக்கும், அது மட்டும் தான் வெப்சைட். ரைட், இங்க பாருங்க இதெல்லாம் ஆப், இதெல்லாம் கிளிக் பண்ணக்கூடாது. ரைட், இங்க நிறைய ஓப்பன் ஆகுது பாருங்க, எல்லாமே Amazon இருக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே இருக்கு Amazon.in. இது அப்படியே கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு Amazon வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுல அடுத்ததான் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, எனி ஒன் ப்ராடக்ட், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மொபைல் இதை ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க நிறைய இருக்கும், இதெல்லாம் அட்வைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ரைட், இங்க நிறைய மொபைல் ப்ராடக்ட் இருக்கும். ரைட், நாம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண போறோம். இங்க இது நம்ம ஏதாவது ஒரு சூஸ் பண்ணா அது ப்ராடக்ட் இல்லை, நம்ம பர்டிகுலரா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். இப்போ பர்டிகுலரா நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாமா, இது ஒரு ப்ராடக்ட் தானே. ரைட், இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். ரைட், இந்த ப்ராடக்ட். ரைட், இங்க என்ன ப்ராடக்ட் நேம் என்ன, ரைட், OnePlus Nord 4 5G அப்படிங்கிறத ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ இதோட URL காப்பி பண்ணிக்கணும். ஓகே, ரைட், ஸோ இங்க இருக்கு பாருங்க, இதுதான் URL அப்படிங்கிறது. இது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க, இங்க காப்பி பண்ற சிம்பிள் உங்களுக்கு வந்துடும். கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். சாரி, இல்லைன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுங்க, பெட்டரா இருக்கும். இந்த காப்பி சிம்பிள் இந்த மாதிரி எதுனா அது காப்பி சிம்பிள், இதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும். ரைட், ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகே, ரைட், முடிஞ்சதா? காப்பி பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்க நீங்க பண்ண வேண்டியது இந்த நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்க நிறைய நம்பர் இருக்குன்னா நிறைய பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம SBO போர்ட்டல் வெப்சைட் வச்சுங்க, இந்த Amazon வச்சுங்க, ரெண்டு மட்டும் தான் காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய இந்த வெப்சைட் SBO போர்ட்டல் இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே, ரைட், கொடுத்துட்டோமா? இப்போ அடுத்தது URL காப்பி பண்ணிட்டு வந்தாச்சு. ரைட், அடுத்தது சப்மிட் பிலோ டாஸ்க் ஃபார்ம் வித் காப்பி URL. அந்த URL வச்சு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேமெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இங்க டைட்டில் ஒன்று கேட்டுக்கும், இந்த இடத்துல Amazon டைப் பண்ணுங்க. வேற எதுவும் உங்க இஷ்டத்துக்கு டைப் பண்ணாதீங்க. யார் என்னென்ன மிஸ்டேக் அமௌண்ட் வந்துடும். பட் தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஐடி சஸ்பெண்ட் ஆகும். செக் பண்ணி பார்ப்பாங்க, மேனுவலா செக் பண்ணி பார்த்து உங்க ஐடி சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு அவசரம் இல்லை. இந்த டாஸ்க் நீங்க டக்குனு பண்ண போனீங்கன்னா 30 செகண்ட்ல முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 30 செகண்ட் தான் நமக்கு ஒர்க். அதுக்கு மேல இங்க ஒர்க்கே இல்லை. நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால 6 minutes 10 minutes கூட ஆகும். நான் உட்காந்து ஒன்று சொல்லிட்டு இருக்கிறதுனால டாஸ்க் கிளிக் பண்ண போறீங்க, நியூ டேப் ஓப்பன் பண்ண போறீங்க, Amazon வெப்சைட் ஓப்பன் பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ண போறீங்க, அந்த URL காப்பி பண்ணி நீங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ரைட், ஸோ அதுக்கு டைட்டில் Amazon மட்டும் தான் போடணும், நீங்க வேற எதுவும் போடக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்தது சூஸ் டைப் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வெப்சைட் அப்படிங்கிறத மட்டும் தான் சூஸ் பண்ணணும். இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்கு வெப்சைட் சூஸ் பண்ணணும். நாளைக்கு வேற ஒர்க் இருந்துச்சுன்னா அங்க வேற வீடியோ இருக்கும், அதை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ரைட், ஸோ வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த URL இங்க பேஸ்ட் பண்ணணும். இந்த URL கிளிக் பண்ணிட்டு அப்படியே இங்க கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டாதீங்க. ஒரு சிலர் வேற ஏதாவது URL வச்சிருந்தீங்கன்னா அதுவும் பேஸ்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ என்ன பண்ணணும், இந்த இடத்துல லாங் பிரஸ் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா பேஸ்ட்னு வரும். உங்களுக்கு அந்த பேஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் ஆகி முடிச்ச உடனே ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இங்க பாருங்க, your task has been successfully submitted and payment Rs 5 rupees. இப்போ நீங்க பண்ண இந்த டாஸ்க்கு உங்களுக்கு 5 rupees, மேக்ஸிமம் 30 செகண்ட் மேல உங்களுக்கு ஒர்க் கிடையாது. ஓகே, சோ அதுக்கு உங்களுக்கு 5 rupees ஆடட் ஆயிடுச்சு. on the third day after this form submission. Okay, right, okay, simple spelling mistake, grammar mistake la irukum, நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஓகே, சோ இன்னையில இருந்து 3வது நாள் நீங்க சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. முடிஞ்சது அவ்வளவு. சரி, நெக்ஸ்ட் நம்ம பேமெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தலாம். as usual உங்களுக்கு
இங்கே எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வரல, உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ ஆகும். மெனுவில் ஷோ ஆகும். மெனுவில் போயிட்டு நான் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். மெனுவில் பே அவுட் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த பே அவுட் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க மை டாஸ்க்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துடும். ரைட், ஸோ 5 rupees ஆட் ஆயிருக்கு. இங்கே நிறைய நாங்கள் டெமோ பார்த்ததுனால நிறைய காமிக்குது. ரைட், டாஸ்க் கமிஷன் அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆயிடும். அமௌண்ட் உங்களுக்கு உங்களுடைய ஒர்க்கிங் வாலெட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கிறது செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டாஸ்க் பேமெண்ட் இருக்கும், டாஸ்க் வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத மேபி நீங்க இதுக்கு முன்னாடி ஜீரோ யாருக்கும் வாலெட்லாம் ஜீரோ பண்ணல இப்போ வரைக்கும். அப்படிதான் இருக்கும். நீங்க ஜீரோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு தெரியும். இல்ல யாராச்சும் ₹1 2 5 10 ரூபாய் அமௌண்ட் விட்டுருந்தீங்கன்னா அது கன்ஃபியூஷன் இருக்கும். ரைட், நம்ம வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லும்போது அதை கரெக்டாக பண்ணிருந்தீங்கன்னா அது பிரச்சனை இருக்காது. ஓகே, கிளியரா இருக்கா? ஸோ டாஸ்க் எப்படி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அன்னைக்கு நீங்க 3 days ஒன்ஸ் தான் நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ண டாஸ்க் பண்ண போறீங்க. இன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 3rd day மறுபடியும் ஃபார்ம் சப்மிட் பண்ற மாதிரி வரும். ஸோ அன்னைக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க. இன்னைக்கு 4th இல்லையா, ஸோ இன்னில இருந்து 3வது நாள் 5 6 7 7th ஓப்பன் பண்ணி பாருங்க, இல்ல 8th ஓப்பன் பண்ணி பாருங்க. அன்னைக்கு உங்களுக்கு என்ன டாஸ்க் இருக்கோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். அன்னைக்கு என்ன டாஸ்க் இருக்கோ அந்த டாஸ்க்கை கரெக்டா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் அங்க இருக்கிற வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கிளியரா சப்மிட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஒர்க்குமே உங்களுக்கு ஒரு 1 minute 2 minutes மேல ஒர்க்கே இருக்க போகுது. ஒரு டாஸ்க் 3 minutes மேல டாஸ்க் இருக்காது மேக்ஸிமம். ரைட், அது டெமோ பீரியட் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் சொல்லி கொடுப்போம். நான் 10 நிமிஷம் பேசியிருக்கேன். நீங்க 10 to 30 seconds தாராளமா இந்த டாஸ்க் முடிக்க முடியும். ஓகே, டவுட் இருக்குன்னா ஸோ உங்களோட இன்டர்வியூ சரியா அப்ளை நிறைய கேட்டு இது இன்னும் இந்த வீடியோல நான் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிட்டேன். இதை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கனாலே போதும். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்க இன்டர்வியூ அப்ளை கமெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒர்க் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.